யூகேல என்னோட டிரைவிங் டெஸ்ட் நான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல தாங்க கிளியர் பண்ணேன். இங்க பாசிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 40-50% தான் எல்லா டெஸ்ட் சென்டர்லயுமே முன்ன பின்ன லொகேஷன பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நெறைய சொதப்புனேன். அண்ட் அந்த சொதப்பல்லேருந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம் தியரி எக்ஸாம் படிப்போம். டிவிஎல்ல தியரி டெஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த 1000 எம்சிக்யூ படிச்சுட்டு ஆஸ் எட் பெர்செப்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம தியரி எக்ஸாமும் கிளியர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மண்டே மார்னிங் அடுத்த வாரம் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு பிராக்டிகல் டெஸ்ட் ஸ்லாட் புக் பண்ணணும். 6 மாசம் கழிச்சு தான் நமக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கும். இல்ல ஒரு 400 பவுண்டு லொகேஷன பொறுத்து இல்ல 200, 250 பவுண்ட் செலவு பண்ணி முன்னாடியே ஏர்லி அப்பாயின்ட்மென்ட்ஸ் வாங்கி பிராக்டிகல் எக்ஸாம் புக் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம் இன்ஸ்ட்ரக்டர் சூஸ் பண்றது. இன்ஸ்ட்ரக்டர் இங்க நெறைய நல்லவங்களும் இருக்கானுங்க. சைக்கோஸும் சில பேர் இருக்கானுங்க. ஒருத்தருக்கு டிரைவிங் ஸ்டைல் இருக்கும். நம்ம வைபுக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால ஒரு 2 இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட ட்ரையல் பார்த்துட்டு, இல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டரே நல்லவங்களா உங்க வைபுக்கு செட் ஆனா ஓகே. இல்லன்னா இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் மாத்துறதுக்கு ஃபீல் ஃப்ரீ டூ டூ தட். கான்டாக்ட்ஸ் எல்லாம் டிவிஎல் சைட்லயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு மாக் டெஸ்ட்லாம் இன்ஸ்ட்ரக்டரோட எடுத்துட்டு டெஸ்ட் டே வந்துரும். எக்ஸாமினரோட மைண்ட் செட்ட பொறுத்து தான் நம்ம பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஒரு மைனர் ஃபால்ட்ட மேஜரா மாத்த முடியும். மேஜர் ஃபால்ட்ட மைனரா மாத்தி உங்கள எக்ஸாம்ல கிளியர் பண்ண வைக்க முடியும். எனக்கு இது நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுறப்ப கிளியரன்ஸ் எனக்கு மேஜர்னு போட்டுட்டு ஒரு பார்க் காருக்கு நான் பக்கத்துல போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபெயில் பண்ணிட்டாங்க. அதே இது நான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் ஆகுறப்போ கிளியரன்ஸ் தான் எனக்கு 3 மைனரா போட்டிருந்தாங்க. 4வது டைம் நான் ஒருவேளை கிளியரன்ஸ்ல எனக்கு போயிருந்துச்சுன்னா மேஜரா இருந்திருக்கும். இது போக நான் ஒரு முக்கியமான சம்பவம் பண்ணேன். பேரலல் பார்க் பண்றப்ப கர்ப்ல இடிச்சேன். எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் சொல்றதே இந்த மாதிரி இடிச்சா நீங்க ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன வந்து பாஸ் பண்ணி விட்டாங்க. என்னன்னா எனக்கு எக்ஸாமினரோட மைண்ட் செட் நல்லா இருந்துச்சு போல. நல்ல எக்ஸாமினர் இருந்தாங்க. நான் வேற ஒரு டெஸ்ட் சென்டர்ல அத எடுத்தேங்க. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு நீங்க பாஸ் பண்றதுக்கு. அண்ட் யூகேல டிரைவிங் டெஸ்ட் கிளியர் பண்றதுங்கிறது ரிலேட்டிவ்லி அதர் கண்ட்ரீஸோட கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் நான் யூஎஸ்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டோட பேசினா அங்க எப்படி இருக்குன்னு இன்னும் சில கண்ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறப்போ இங்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. அதனால மனம் தளராம நீங்க வந்து ஃபெயில் ஆனாலும் அட்டெம்ப்ட் தைரியமா கொடுங்க. மணி, டைம் அப்படின்னு நிறைய ஃபேக்டர் இருக்குங்க. பட் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுல ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிருங்க மறக்காம.